சமீபத்தில் காவிரி சமவெளி மாவட்டங்களில் பெய்த குறுவையின் அறுவடையின் பொழுது பெய்த மழையினால் நெல்மணிகள் பாதிக்கப்பட்டது. ஈரப்பத தளர்வு வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு எழுதிய கடிதத்தை அடுத்து மத்திய அரசு அலுவலர்கள் வந்து பார்வையிட்டார்கள், ஆய்வு செய்தார்கள். 10 தினங்களுக்குள் நாங்கள் அதை பற்றிய அறிவிப்பு தருவோம் என்று சொல்லி சென்றார்களே தவிர இன்று வரை 15 தினங்கள் கடந்தும் இதுவரை அதற்கான எந்த ஒரு அறிவிப்பையும் தரவில்லை. உடனடியாக ஈரப்பத தளர்வு குறித்த அறிவிப்பினை மத்திய அரசு வெளியிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு இணையாகும் என்பதை போல ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு இது குறித்து தாமதப்படுத்துகிறது. சென்ற ஆண்டு இதற்கான அனுமதியை வழங்காமல் இருந்ததையும் நாங்கள் கண்டிக்கின்றோம். உடனடியாக மத்திய அரசு நெல் கொள்முதல் ஈரப்பத தளர்வு குறித்த அரசாணையை வெளியிட வேண்டும். அது நிரந்தர அரசாணையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் கேட்டு பெற வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. இடைவிடாத இந்த கனமழையில் ஏற்பட்ட பயிர் சேதத்தையும் அதில் இருக்கிற ஈரப்பதத்தையும் பார்க்கறதுக்காக மத்திய அரசு ஒரு குழுவை அனுப்பிச்சாங்க. அந்த கண்காணிப்பு குழு வந்து 26, 27, 28, 3 தேதி வந்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து பார்க்குறப்பே சொல்லன்னு ஈரம் இருந்துச்சு. அப்படி நெல்லை எடுத்து பார்க்குறப்பே அவங்க நல்லா உள்ற குத்தி ஆராய்ச்சி பண்ணாங்க. எல்லாம் பார்த்தாங்க, ஒரே ஈரமாக இருந்துச்சு. காவிரி படுகை பூராமல் எல்லா ஊர்லேயும் போய் பார்த்தாங்க. இவ்வளவையும் பார்த்துட்டு இந்த குழு போய் அறிக்கை 2 வாரம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த எங்களுக்கு அறிவிப்பும் கிடைக்கல. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து வார்தா புயல் வந்துச்சு, நெவர் புயல் வந்துச்சு, கஜா புயல் வந்துச்சு, தானே புயல் வந்துச்சு, மத்திய அரசு ஒரு குழு அனுப்ப வேண்டியது. அங்கேருந்து வந்து பசியாக இருக்கிறவனுக்கு ஒரு பழைய சோறு, இட்லி, இடியாப்பம் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கா. இதெல்லாம் கொடுக்குறதே இல்லை. நாங்கள் கேட்குறது, நாங்கள் வர்றவங்களெல்லாம் வரவேற்று கொண்டு போகிறோம். எல்லா மொழியிலையும் ஹிந்தியிலேருந்து எல்லாத்துலேயும் விலைக்கு சொல்கிறோம். ஏதோ எங்களால் முடிஞ்சது பூந்தி காராச்சை வாங்கி கொடுக்குறோம். அப்போ அதுக்கு கூட நீங்கள் கணக்கு எங்களுக்கு கொடுக்கலையே சாமி. மத்திய அரசு குழுங்கிறதுக்கு தொடர்ந்து வர்றது எதுக்கு வர்றீங்க? நீங்கள் ஆகாய விமானத்தில் பறந்து வர்றீங்க. இந்த அறிக்கை எழுதி கொடுக்கறதுக்கு இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் அவ்வளோ லேட் ஆகுதா? நீங்கள் கொடுத்து தான் என்ன, நம்ம கொடுக்காட்டி தான் என்னால் விவசாயி செத்த பிறகு இந்த அடுத்த மழை வரப்போகுது. எதுக்கு இந்த குழு வருது? ஆனால் இந்த மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுது, தொடர்ந்து வஞ்சிக்குது. இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ச்சியாக வெள்ளம், பருவந்தப்பிய மழை, வடகிழக்கு பருவமழையால் எல்லா விவசாயிகளுமே பெரும்பாலும் டெல்டா மாவட்டம் உள்பட பாதிக்கப்படுறோம். எங்களுக்கு இந்த ஈரப்பதம் குறித்து மத்திய அரசு ஆளக்கூடிய ஒன்றிய அரசு தான் நிர்ணயிக்கணுங்கிறது விதி. மாநில அரசு எந்த அதிகாரமும் கிடையாது. கடந்த ஆண்டு அதே மாதிரியே எங்களுக்கு ஈரப்பதம் 22% வேணும்னு கேட்டோம். மாநில அரசு கடிதம் எழுதிச்சு. ஒன்றிய அரசு வந்து பார்த்தாங்க, குழு அமைச்சு, எந்த பதிலும் சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட அது அறுவடையும் முடிஞ்சு, நெல் கொள்முதல் முடிஞ்சு போச்சு. இந்த ஆண்டு அதே மாதிரியே மாநில அரசு கடிதம் எழுதுகிறாங்க. மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு இங்கே வந்துட்டு பார்வையிட வர்றாங்க. பார்வையிட்டு இன்னும் 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் கிடையாது. எங்கள் கோரிக்கை பூரா 17% என்பது குறுவையை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ 22% வரைக்கும் ஈரப்பதம் எடுக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம். எங்களுடைய கடிதத்தையும் மாநில அரசு கூட அழுத்தத்தையும் மத்தியில் ஆளக்கூடிய அரசு தொடர்ச்சியாக விவசாயிகளை அலட்சியப்படுத்துகிறாங்க. எங்களுக்கு உடனடியாக அறிவிப்பு வெளியாக்கணும். இல்லை இப்போ இல்லைனாலும் சம்பா மற்றும் தாளடிக்கும் இதே நிலைமை நீடிக்கக்கூடாது. மத்திய அரசு மௌனம் காக்குது. உடனடியாக நடவடிக்கை எடுத்து 22% என்பதை இந்த நெல்லின் ஈரப்பதத்தை நிரந்தரமாக்கணும் என்பதை ஒட்டுமொத்த விவசாயிகளோட கோரிக்கை. கடந்த மாதம் பெய்த வடகிழக்கு பருவமழையால் விவசாயிகளுடைய நெல்மணிகள் பாதிக்கப்பட்டது. உடனடியாக மத்திய அரசு மத்திய ஆய்வுக்குழுவை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி, குறிப்பாக டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு அனுப்பி நெல்லினுடைய ஈரப்பதத்தை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கண்காணிப்பதற்காக ஒரு மத்திய ஆய்வுக்குழு தமிழ்நாட்டிற்கு வந்தது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்தது. ஆய்வு செய்து அந்த அறிக்கையை 1 வாரத்திற்குள் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். ஆனால் இன்று 16 நாட்கள் ஆகிறது, ஒரு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படவில்லை. இது கண் துடைப்புக்காக நடைபெற்ற ஆய்வா என்பது சந்தேகம் எழுகிறது. இது மத்திய ஆளுகிற பாஜக அரசு விவசாயிகள் பக்கம் நிற்கிறோம் என்பதை பொய்யாக காட்டிக்கொள்வதற்காக ஆய்வுக்குழுவை அனுப்பி அவர்கள் 1 வாரத்திற்குள் நாங்கள் அறிக்கை சமர்ப்பிக்கிறோம் என்று ஆய்வு செய்துவிட்டு சென்றார்கள். ஆனால் இன்று 16 நாட்கள் ஆகிறது, ஆய்வு செய்யவில்லை. ஆகையால் விவசாயிகளாகிய நாங்கள் நெல்லை அறுத்து வைத்து கொண்டு கொள்முதல் நிலையங்களிலே இந்த நெல்லை போட முடியாமல் தவித்து வருகிறோம். இதை தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விவசாயிகளுடைய நலனின் பக்கம் நின்று கொண்டு விவசாயிகளுடைய நெல்களை நெல் கொள்முதல் நிலையங்களிலே அவர்கள் போடும் அளவிற்கு பரிந்துரைக்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.